இனியா பாக்யா கிட்டேயும் எழில் செல்லியன் கிட்டேலாம் அப்பாவுக்கு என்னாச்சு, அப்பாவை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க, இல்லை ஜெனி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு யார்கிட்டையுமே ஃபோன் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இனியா கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. 4 பேருமே ரொம்ப வருத்தத்துல தான் இருப்பாங்க. கோபியை ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால கோபி என்ன சொல்வாருன்னா, நான் தான் நிதிஷை கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்குவாரு. அதை நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க. அதை செழியன் வாங்கிட்டு வந்து இவங்க 3 பேர்கிட்டையும் காட்டினதும் இவங்க 4 பேருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இப்போதான் பாக்யாவுக்கு ஒரு யோசனை தோணும். சுதாகர் ஏன் இனியாவை அங்கே வர சொல்லிட்டு அங்கே இல்லை, ரிதீஷ் தானே அங்கே இருந்தாரு, அதனால அவங்களுக்கு டவுட் வரும். இப்போதான் எழில்கிட்ட செழியன் 4 பேருமே உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சுதாகர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளிக் ஆகும். பாக்யா இனியா கிட்ட திரும்ப நடந்தது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. இனியாவும் நடந்தது எல்லாத்தையும் திரும்ப சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்னா, கண்டிப்பாக சுதாகர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணும். அதனால எழில்கிட்ட சொல்லி பக்கத்தில் பழனிசாமியோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே கேமரா இருக்குது, அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், அதனால அதை நீ வாங்கிட்டு வா எழில், எப்படியாவது உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எழிலும் நான் வாங்கிட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்த நாள் காலையில் எழில் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பாக்யா எழில்கிட்ட கேட்பாங்க, நீ ஃபுட்டேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாடா என்னன்னு கேட்பாங்க. ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டல்லாக இருப்பார். அதுதான் ஏன்டா இவ்வளோ டல்லாக இருக்கேன்னா, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி இனியாவுக்கு பதில் அப்பா நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. சுதாகர் கிட்ட போலீஸ் போய் சொல்லும், இந்த மாதிரி கோபிநாத் தான் கொலையை பண்ணதா ஒத்துக்கிட்டாரு, அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சுதாகர் என்ன சொல்வார்னா, அவரை விடாதீங்க, அவர் கொலை பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவங்க பொண்ணு இனியா தான் பண்ணியிருப்பா, நீங்கள் எதுக்கும் அந்த ஃபேமிலியை விட்டு வைக்காதீங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க, இத்தனை நாள் ஆகியுமா அவங்க ஃபேமிலியை அவங்களால பிடிக்க முடியலை, ஒரு சாதாரண ஃபேமிலி ஒரு கொலையை பண்ணிட்டாங்க, சாதாரணமாக பண்ணிட்டு தைரியமாக இருக்காங்க, நீங்கள் என்ன பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்திருந்த போலீஸ்கிட்ட ரொம்ப திமிராக பேசுவார். என்னோட சொத்தெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்லை, என் பையனை கொண்டவங்களை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு பெரிய இது மாதிரி பேசுவார். பாக்யலட்சுமி சீரியலில் எல்லாமே ஓப்பனாக அப்படியே தெரியுது. சுதாகர் தான் ஏதோ பிளான் பண்ணி இனியாவை மாட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சுதாகருக்கும் ரிதீஷ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ரிதீஷ் சுதாகரோட ஒரிஜினல் பையனே கிடையாது. அதனால சுதாகருக்கு அவரை சாகடிக்கிறதுல ஒரு பயமும் கிடையாது. ரிதீஷை அவரை ஏற்கனவே சாகடிச்சிட்டு கடைசி நேரத்தில் இனியாவை பிளான் பண்ணி அங்கே வரவழைச்சிருக்காரு. அதனால தான் இனியா கிட்ட கோபப்படாமல் பேசினாரு. கண்டிப்பாக கதை அப்படி தாங்க முடியும். இன்னைக்கு எபிசோடு அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.